guys, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் வாங்க. இந்த கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி வச்சிருக்கறாங்க. இத நம்ம இப்போ குக்கர்ல போட்டு வேக வச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நான் கேஸ்ல குக்கர் வச்சிட்டு 5 கிளாஸ் தண்ணி எடுத்துர்க்கேங்க. இந்த கிளாஸ்க்கு தான் நான் அரிசி மெஷர்மென்ட் எடுத்துறேன். இதே கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி நான் ஊத்தி இருக்கேன். இப்போ இந்த தண்ணி ஊத்திட்டு இந்த அரிசியும் பருப்பும் கழுவி வச்சிருக்கோம்ல இத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு போட்டுட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். குக்கர்ல 4 விசில் வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்துருச்சு, நல்லா கொலையா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிசம் ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்புல வானல் வச்சிருக்கிறேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் அதிகமாவே விடுங்க, பொங்கல் நல்லா சூப்பரா இருக்குங்க. நெய் நல்லா காயட்டும். தாளிசத்துக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி நல்லா துருவி வச்சிருக்கிறேங்க. ஒரு இன்ச்சு இஞ்சி நல்லா துருவி வச்சிருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கிறேன். இதுல மிளகும் ஜீரகமும் 1-2 நான் தட்டி வச்சிருக்கேங்க. இப்போ இதை நம்ம தாளிசம் போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுல பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் 2 செகண்ட் ஆகட்டும். பச்சை மிளகா போட்டு 2 செகண்ட் ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம இதுலயே முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம இஞ்சி துருவி வச்சிருக்கோம்ல, இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் 1 பாதியமா தட்டி வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லயே வைங்க அடுப்பை. கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சா போதும். இப்போ இதை நம்ம சாதத்துல கொட்டிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சாதத்துல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தாளிசம் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணனா சூப்பரா டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுங்க. இது நீங்க மிளகு 1 பாதியமா தட்டி போட்டிருக்கோம். உங்களுக்கு முழுசா மிளகு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்க முழுசா போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இதை நல்லா பாதியா தட்டி போட்டுட்டீங்கன்னா குழந்தைங்களும் எடுத்து வைக்காம சாப்பிடுவாங்க. அதனால உங்களுக்கு நெய் இன்னும் தேவை அப்படின்னா நீங்க கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. சூப்பரான வெண்பொங்கல் ரெடிங்க. இந்த டிஷ் சூப்பரா இருக்குங்க. இது கூட நீங்க வடை வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சமா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க. ஃபுல் மெனு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.